புத்தாண்டு பிறந்ததையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள முக்கிய கோவில்களில் பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள முருகன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி சிறப்பு சாமி தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே பக்தர்கள் வருகை காரணமாக மலையடிவார பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் ஆங்கில புத்தாண்டையொட்டி கோவை மருதமலை முருகன் கோவிலுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். கோவிலுக்குள் கூட்டம் அலைமோதியதால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற குடைவரை கோயிலான முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டமாக வருகை தந்தனர். இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும், நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டும் என பக்தர்கள் வேண்டிக் கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து வள்ளியூர் முருகனை வணங்கி சென்றனர். புத்தாண்டை வரவேற்கும் விதமாக திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கடந்த ஆண்டுகளிலிருந்து துன்பங்கள் நீங்கி அனைத்து ஜீவராசிகள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக சாமி தரிசனம் செய்து வருவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். இதேபோல கோவையின் முக்கிய திருத்தலமான பட்டீஸ்வரர் ஆலயத்துக்கு தமிழகம் மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் படையெடுத்தனர். அதன்படி பட்டீஸ்வரர் சன்னதி, பச்சை நாயகி சன்னதி, நடராஜர் சன்னதி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள யோகலட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள வரசித்தி ஆஞ்சநேயர் கோவிலில் புத்தாண்டையொட்டி 67ஆம் ஆண்டு கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புத்தாண்டில் நாடு நலம் பெறவும், விவசாயம் செழிக்க வேண்டியும் ஆஞ்சநேயர் மீது கடலை எறிந்து பக்தர்கள் நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர்.